யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் மனைங்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமையில் இறை வழிபாடுகள் சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். தீப பூஜை செய்கின்றவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு எது எல்லாம் முடிகின்றதோ இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நம்முடைய வசதிக்கேற்ப நாம் எதை நம்மால் முடிகிறதோ அதற்கேற்ப அவற்றையெல்லாம் செய்து கொள்ளலாம். எதுவுமே நமக்கு முடியலையா, கோயிலில் போயிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணி ஒரு மலர் பூக்களை கொண்டு சென்று கொடுத்து விட்டு வரலாம். அவ்வாறு இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அவ்வாறு இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 3ஆவது நாள். இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகளெல்லாம் சிறப்போடு கூடியதாகவும், பங்குனி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் அது ஒரு மங்களமான நாள், திருமணத்துக்குரிய நாள், திருமண நாள் என்று போற்றக்கூடியது. சிவன் பார்வதியுடைய திருமணம் நடைபெற்ற காலம் இந்த பங்குனி மாதம், பங்குனி உத்தரத்திலே. அவ்வாறு இந்த சிறப்பு நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். இவ்வாறு நாங்கள் ஆலயங்களிலே சென்று இந்த சிறப்பான நாட்களிலே பெருமனே ஆலயத்துக்கு போனோம், பூஜையை பார்த்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், விபூதியை வாங்கினோம், போனோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த சரீர தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, துப்புரவு செய்வது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, அங்கு உள்ள பூஜை பொருள்களை நாம் துப்புரவு செய்து கொடுப்பது, இதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவையெல்லாம் இந்த சரீர தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும் பல ஜென்மங்களிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகிவிடுமாம். வேறு இந்த ஆலய வழிபாடுகளிலே வெறுமனே நாம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் இல்லாமல் நம்மாலும் ஏதாவது தொண்டுகள் செய்யக்கூடிய இருந்தால் அங்கே ஆலயத்தினுடைய வீதிகளை துப்புரவு செய்து கொடுக்கலாம். அங்கே பூக்கண்டுகளை நாம் அவற்றுக்கு தண்ணீர் வைத்து விடலாம். பூக்கண்டுகளை புதிதாக வைத்து கொள்ளலாம். பூக்களை பறித்து பூஜைக்கு கொடுக்கலாம். சரீர தொண்டுகள் எது வருமானாலும் நாம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த இறை தொண்டுகளோடு இருந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் என்கின்றதாகிய சாயங்காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஒரு சில மாதங்களே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரும். அவ்வாறு அந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி தீபங்களை போட்டு குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம்,
புத்திரதோஷம், நாகதோஷம் இவையெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 28ஆம் நாள். இயேசு வாழ்ந்த காலத்திலே, குறிப்பாக ஜெருசலேமிலே அதை சூழ்ந்து இருந்த இடங்கள் பல, மண்டபங்கள் இருந்தன, அங்கே நீரூற்றுக்கள், குளங்கள் இருந்தன. இவற்றிலே மக்கள் வந்து தங்குவதும், இந்த குளத்திலே தேவதூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இந்த குளம் கலங்குகின்ற பொழுது, பெத்சதா என்று சொல்லப்படுகின்ற இந்த குளத்திலே உடல் நோயுற்றவர்கள் அல்லது பல்வேறு வேதனைகளினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இறங்கினதும் அவர்கள் குணம் பெறுவார்கள். அதனால் நாங்கள் குணம் பெற வேண்டும், நோய்கள் தீர வேண்டும் என்று பல இடங்களுக்கு செல்லுவோம், பல கோவில்களுக்கு செல்லுவோம், பல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று செல்லுவோம். வைத்தியர்கள் ஒரு புறம் இருக்கத்தக்கதாக நாங்கள் பல்வேறு சமய விசுவாசம் உள்ள முயற்சிகளிலே, மன்றாட்டங்களிலே நாங்கள் இறங்குவதன் மூலமாக நாங்கள் குணம் பெறுகின்றோம், ஆறுதல் பெறுகின்றோம், ஆற்றுப்படுத்தப்படுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இயேசு உடல் நலம் அற்றவர் ஒருவர் 38 ஆண்டுகளாக இந்த குளத்தருகே அவர் இருந்து யாராவது தன்னை அந்த நேரத்திலே இறக்கி விடுவாரா என்று எதிர்பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு, உள்ளத்தாலும் உடலாலும் வேதனைப்பட்டவராக இருந்தவரை இயேசுவின் படுக்கையை தூக்கி கொண்டு நீ போ என்று சொல்லி அவரை குணப்படுத்துகின்றார். பல்வேறு சடங்குகளிலே பல்லாண்டுகளாக ஈடுபட்டு, பல்வேறு முயற்சிகளால் அவர்கள் ஈடுபட்டும் தங்களுடைய பிரச்சனை தீரவில்லை என்கின்ற இந்த மனிதனுடைய இயக்கத்தை புரிந்து கொள்ளுகின்றவராகவும், இந்த எல்லா விதமான சக்திகளுக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி அவருக்குள்ளே இருந்தது என்பதை எண்பிப்பதற்காகவும் அவருடைய ஒரு சொல்லிலே இந்த மனிதனுக்கு குணம் கொடுக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார். இந்த தவக்காலம் என்பது நாங்கள் பல்வேறு நிலைகளிலே துன்புறுகின்றோம், உடலாலும் உள்ளத்தாலும் துன்புறுகின்றோம். சில வேளைகளிலே தீராத நோய்கள், இந்த நோயிலே இருந்து விடுதலையே பெற முடியாது, இதோடு தான் நீ வாழ வேண்டும், இதனால் தான் நீ சாகப் போகின்றாய் என்றெல்லாம் சொல்லப்படலாம். பல்வேறு நோய்கள் இருக்கின்றன. அவை எங்களுடைய உடலை மட்டுமல்ல, உள்ளத்தையும் தாக்குகின்றது. இந்த உள்ளத்தாலும் உடலாலும் நாங்கள் வலிகளை சுமக்கின்றோம். கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஏதோ ஒரு நோய் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அவர்களுடைய வயது முதிர்ந்து போகின்ற பொழுது, அவருடைய உடல் பலம் குறைந்து போகின்ற பொழுது அவர்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த உடல் நோய் மட்டுமல்ல, உள்ள ரீதியாகவும் பல துன்ப துயரங்களை அல்லது இழப்புகளை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது துன்புறுகின்றார்கள், வலிகளை சுமக்கின்றார்கள். இங்கு இயேசுவிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு கணப்பொழுதிலே அவர் புதுமையாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லோருக்கும் அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அவரை நம்புகின்ற பொழுது, அவரிடம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இந்த நாட்களிலே கிடைக்க வேண்டும். அதனால் நாங்கள்
வைத்தியர்களை நாடக்கூடாது, அல்லது மற்றவருடைய உதவியை நாடக்கூடாது, அல்லது நாங்கள் எங்களை பராமரிக்கின்றதுக்கான முயற்சிகளை நிப்பாட்ட வேண்டும் என்றல்ல. பலரும் பலவிதமான விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தரலாம். அடிப்படையிலே என்னுடைய ஆழமான விசுவாசத்தை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பின்புலத்திலே இருந்து நான் கடவுளை நோக்கி அவரை அணுக வேண்டும், அவரை நோக்கி நான் வழி நடக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதம், அவருடைய அந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட வேண்டும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய உடல், என்னுடைய தீமைகள், என்னிடம் இருக்கின்ற பாவங்கள், இவை எல்லாம் என்னிடமிருந்து அகன்று போகும் என்ற அந்த தளராத நம்பிக்கை. இதை நாங்கள் எங்களுடைய திருப்பலியிலே சொல்லுவோம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஆன்மா குணமாகும், அது பாவத்திலே இருந்து விடுதலை பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இத்தகைய ஆழமான நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இறைவனை பார்த்து நம்புவோம், அவரை மன்றாடுவோம். இந்த இறைமகன் இயேசு எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளியாக, ஊற்றாக, குணப்படுத்துகின்ற வல்லமையாக மிளிர வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து நாங்கள் இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ், அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தாலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம், நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்தில் இருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்தில் இருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம்.
உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.